Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, சார் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட்லேயே போட்டிருக்கேன். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ஷன் ட்ரேடிங் ஒரு சீரீஸே பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 5லேருந்து 7 வீடியோவில் வந்திருக்கேன் நினைக்கிறேன், ஐ திங்க். அதாவது இந்த ஆப்ஷன் சீரீஸ் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்க்க முடியல, தெரியல, மேபி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. கிட்டத்தட்ட 1600 அபவ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியாச்சு. அதில் ஆப்ஷன் சீரீஸே வந்து செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், பாருங்கள். இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆப்ஷன் பேசிக் பற்றி நம்ம சொல்லிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு சொல்கிறாங்க, சார் நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டுருக்கீங்க, எங்களுக்கு சாதாரணமான நாங்கள் ஆப்ஷன் பையிங் உள்ளே வந்திருக்கோம், எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்றவங்க நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்டிங் வந்து ஒரு வீடியோ மட்டும் போடலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டும் போட்டிருப்பேன். மேபி ஒரு சில விஷயம் இதில் நான் சொன்னது இதில் விட்டு போயிருக்கலாம், இல்லை அதில் சொன்னது இதில் விட்டு போயிருக்கலாம், இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கலாம். இருந்தாலும் என்னால் இந்த வீடியோவில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஏன் அதிகமாக லாஸ் ஆகுது ஒரு பக்கம், சரி ஆப்ஷன் ட்ரேடிங் ஏன் அதிகமான ஒரு ஈர்ப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்லேயும் சரி, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக வரவங்களும் சரி, எல்லாருடைய மோட்டிவ் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் 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 கால் ஆப்ஷன் பை பண்ணணும், இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணணும், ஆப்ஷன் ஆப்ஷன் ஆப்ஷன். ஏன் அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா, ஆப்ஷனில் வந்து 1க்கு 2 மடங்கு பணம் ஒரு 1000 ரூபா போட்டால் ஒரு 2000 வந்து 1000 ரூபா போட்டால் 3000 வருது, 1க்கு 3 மடங்கு பணம், அதாவது எத்தனை டபுள் ட்ரிபிள் அப்படி கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னா, காசு கம்மியாக இருந்தால் ஆப்ஷன் பண்ணலாம், அதாவது பையிங். அந்த ஆப்ஷன் பையிங் சேலிங்கோட வித்தியாசமே இந்த வீடியோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, ஆப்ஷனில் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் அவேர்னஸ் வந்துடும் உங்களுக்கு. ரெண்டும் ஆப்ஷன் பையிங் வித் செல்லிங் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம ஜென்ரலாக கேஷில் ட்ரேட் பண்ணிட்டு போவோம், ஸ்மால் குவான்டிட்டி ஒரு 50 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி ஸ்டாக்ஸில் வந்து கேஷில் பண்ணிட்டு சொல்ல, அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, இப்போ ஆப்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஆப்பிள் இருக்குது, ஆப்பிளில் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்க, ஆப்பிள் ஜூஸ் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்க, ஆப்பிளில் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்க, ஆப்பிள் ஜூஸ் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்க. ஆப்பிளுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வச்சிருந்து வியாபாரம் பண்ணலாம். ஆனால் ஆப்பிள் ஜூஸை வந்து அப்படி உங்களால் பண்ண முடியாது. ஆப்பிள் ஜூஸ்க்கு வந்து டைம் கம்மி, ஏன்னா ஜூஸாக மாறிடுச்சது, அப்போது சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்குள்ளே அந்த ஜூஸை நீங்கள் சேல் பண்ணி ஆகணும். ஒரு ஆப்பிள் ஜூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே சேல் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஜூஸ் கடையில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஆப்பிளை கட் பண்ணி போட்டு ஜூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போலாம் எங்கள் சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போடுறாங்க, அது வேறு கதை. ஆக்சுவலாக ஜென்ரல் ஆப்பிள்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க, ஆப்பிள் அவங்க கண்ணு முன்னாடி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது டைம். இப்போல்லாம் வந்து வீக்லி எக்ஸ்பைரி, அப்போ நாங்கள் எங்களுடைய பீரியடில் நாங்கள் பண்ண சொல்ல வந்து மந்த்லி இருந்தது, இப்போது மந்த்லியும் இருக்குது. இப்போ வந்து வீக்லி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்தில் வந்து அதனுடைய எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். இப்போது ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே வந்து முடிஞ்சிடும். இந்த ஃப்ரைடேக்கும் தேர்ஸ்டேக்கும் உள்ள டைம் தான் எக்ஸ்பைரி. இந்த ஃப்ரைடேக்கும் தேர்ஸ்டேக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேன்னு ஒன்று வரும். இது சாட்டர்டே சண்டேன்னு ஒன்று வரும். இந்த சாட்டர்டே சண்டே 2 நாள் போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் எத்தனை நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்குது பாருங்கள். வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். நல்லா கவனிச்சுங்க. வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இந்த 5 நாள் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கிறது. ஒரு வியாபாரம் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 5 நாள் தான் ட்ரேடிங் டேஸ் இருக்குது. மிச்சம் 2 நாள் வந்து சாட்டர்டே சண்டே அன்றைக்கி ட்ரேடிங் நடக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் பையிங் பற்றி நம்ம பேசிடலாம். இந்த ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்டாக்ஸ் உங்கள் கையில் இருக்குதோ அவ்வளோ நேரம் அதனுடைய விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஒரு
குவான்டிட்டி ஒரு பேங்க் நிஃப்டியோ அல்லது நிஃப்டியோ அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி குறையும் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் சைட்வேஸில் போனாலும் குறையும், இல்லை உங்களுக்கு எதிராக போனாலும் குறையும், உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் எப்படி போனாலும் குறையும். எப்போ ஏறும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் மேலே போகுது அப்படின்னு நீங்கள் கால் ஆப்ஷனை வாங்கிட்டு இருந்தீங்க, ஒரு ப்ரைஸை சிஇ கால் ஆப்ஷன் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேலே போக சொல்ல ஏறும். மேலே எப்படி போகணும் அப்படின்னா, ப்ரைஸு உடனடியாக ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா ஏறும். ஸ்லோவாக மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா உங்களுடைய ப்ரைஸ் ஏறாது. ஏன்னா இந்த டைமிங் வந்து உங்களுடைய ஸ்பீடை கம்மி பண்ணிடும். நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிளில் ப்ரைஸ் போச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஏறாது, சைட்வேஸ்லாம் போயிட்டுருக்கும். ஆனால் மெயின் நீங்கள் பேங்க் நிஃப்டியோ போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து மேலே போயிட்டே இருக்கும், உங்களுடைய ப்ரைஸ் ஏறவே ஏறாது. அதனால தான் சொல்கிறது, ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து வெறும் 30% தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அதுக்கு மேலே அதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. வெறும் 30% தான். அதாவது நீங்கள் 10 ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 3 ட்ரேட் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அந்த 3 ட்ரேடை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்கில் இந்த இஷ்யூ மெயின் இஷ்யூ இது. நீங்கள் புட் ஆப்ஷன் போதுன்னு எடுத்தாலும் சரி, நீங்கள் கால் ஆப்ஷன் போதுன்னு எடுத்தாலும் சரி. கால் ஆப்ஷன்னா என்ன? மேலே போதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்குறது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்னா என்ன? மார்க்கெட் கீழே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது தான் புட் ஆப்ஷன். அது மொத்தத்தில் நீங்கள் ரெண்டுத்தையும் வாங்குறீங்க. புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க, கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. மார்க்கெட் மேலே போகுதுன்னு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க, மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க. மொத்தத்தில் நீங்கள் பையர்ஸ். உங்களுக்கான ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து வெறும் 30% தான் உங்களுக்கு வின்னிங்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, இது ஆப்ஷன் பையிங்கோடைய விஷயம். இது தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்களா, எப்படி எடுக்கிறீங்க, அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. சரி, ஏன் சார் இந்த 30% தான் வந்து எங்களுக்கு சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆப்பிளுக்கு டிஃப்ரெண்ட்டு. இந்த ஆப்ஷனில் வந்து அந்த 5 நாள் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 5 நாள்லையும் உங்களுக்கு ப்ரைஸ் ஏன் கம்மியாகுது அப்படின்னா, அதில் ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படின்னு வரும். டெல்டா, காமா, தீட்டா, இந்த மாதிரி வேல்யூ வந்து உங்களுக்கு டைமோடைய வேல்யூவும் அந்த ப்ரைஸ் அந்த ஒரு நிமிஷமும் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக 1 மணி நேரம் ப்ரைஸ் எங்கேயும் போகலன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு உண்டான மதிப்பு வந்து ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கம்மியாகிடும். 2 மணி நேரத்துக்கு உண்டான மதிப்பு, ஒரு நாளைக்கு உண்டான மதிப்பு அப்படியே கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ முதல் நாள் வந்து ஒரு 100 ரூபாய் இருந்த ப்ரைஸு 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்துட்டுருக்கும். இது அதே ப்ரைஸ் தான், அதே வேல்யூ தான். ஆனால் இந்த கடைசி நாள் ட்ரேட் பண்ண சொல்ல வெறும் 30 ரூபாய்க்கு வந்திருக்கும். நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் நிஃப்டி 35,000 நீங்கள் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முதல் நாளுடைய மதிப்பு வந்து 100 ரூபாய் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் சிஇ எடுத்தீங்க வச்சிங்களேன், சிஇ 35,000 நீங்கள் எடுத்தீங்க. இப்போ வந்து ஃப்ரைடே நீங்கள் பார்க்குறீங்க, ஃப்ரைடே வந்து 100 ரூபாய் இருக்குது ஒரு மதிப்பு. எங்கேயும் போகல ப்ரைஸ் வந்து வெள்ளி, திங்கள், செவ்வாய், புதன் எங்கேயுமே போகல. ஒரு 500 பாயிண்ட் மேலே போகுது, ஒரு 500 பாயிண்ட் கீழே வருது அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இந்த மாதிரி போக சொல்ல இந்த தேர்ஸ்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு வந்துட்டுருக்கும். நீங்கள் ட்ரேடிங்கே பொசிஷன் எடுத்து எதுவுமே ப்ரைஸ் மூமெண்ட்டும் ஆகலை அப்படின்னா கூட உங்களுக்கு 70 ரூபாய் நஷ்டம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த நஷ்டம் கூட எந்த ஸ்பீடில் வந்து போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது நஷ்டத்துக்கு கூட ஸ்பீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான நஷ்டம், குறைவான நஷ்டம் அப்படின்ற மாதிரி ஸ்பீடு கூட போகுது உங்களுக்கு. இப்போது நீங்கள் ஒரு ப்ரைஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 35,000 இருக்குதுன்னு வச்சுக்கலேன். நீங்கள் வந்து 35,500 வாங்குறீங்க, 35,500 சிஇன்னு வாங்குறீங்க, ரைட்டுங்களா? இப்போ 35,500 சிஇன்னு வாங்கிட்டீங்க. இதனோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 100 ரூபாய் மதிப்பு இருக்குது. நல்லா கவனிங்க. 35,500, அதாவது இன்னும் 500 பாயிண்ட் மேலே போகுது அப்படின்னு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து வாங்கிட்டீங்க, 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டீங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் ஒருத்தர், நீங்கள் 3 பேர் இருக்கீங்க வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, 3 பேரும் வாங்கிட்டீங்க. இன்னொருத்தர் வாங்குறாங்க 35,500 சி, அதாவது இப்போத்தி இந்த சிஏ 35,500 சின்னு வச்சுங்களேன். 35,000 சி, 35,000 கால் ஆப்ஷன்.
வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இதனோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 200 இருக்குது வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 34,500 சி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 34,500 சி கால் ஆப்ஷன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது எது விலை ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல, இது மேலே இருக்குது, விலை கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் இருக்குது போங்க. இந்த 100 ரூபா இருக்குது இல்லைங்களா, இந்த விலை வந்து ரொம்ப ஸ்பீடாக கம்மியாகும், இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பீடாக கம்மியாகும். அதாவது நான் சொல்கிறது ப்ரைஸ் எங்கேயும் போகல அப்படின்னா, ஒரு 500 பாயிண்ட் மேலே போகுது, 500 பாயிண்ட் கீழே போகுது அப்படின்னா, இந்த ரேஞ்சிலே இருக்குது அப்படின்னா இதனுடைய மதிப்பு வந்து சீக்கிரமாக டவுன் ஆகும். இதை தான் நம்ம வந்து ஓடிஎம் சொல்லுவோம், அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஓடிஎம். இதை வந்து 35 இருக்கு இல்லைங்க, இது வந்து அட் த மணி, ஏன்னா ப்ரெசன்ட் ப்ரைஸு, இதை வந்து அட் த மணின்னு சொல்லுவோம். ஏடிஎம் இதை வந்து நம்ம அட் த மணின்னு சொல்லுவோம். இந்த 200 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இதை ஸ்பீடை கம்பேர் பண்ணோம்னா இது கொஞ்சம் கம்மியாக டவுன் ஆகும். அதாவது இது ரொம்ப ஸ்பீடாக கம்மியாகும், இந்த அட் த மணி வந்து கொஞ்சம் கம்மியாக ரெடியூஸ் ஆகும். ஒரு இந்த பர்சன்டேஜ், இந்த தீட்டா வேல்யூ காமா வேல்யூ சொல்லுவீங்களா, இந்த பர்சன்டேஜ் கணக்கு போடுறது இது கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணால் இது கம்மியாக டவுன் ஆகும். நெக்ஸ்ட் இருக்குதுங்களா இந்த 34,500 சி, அதாவது மார்க்கெட்டை விட கம்மியான விலைக்கு அந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணி அதில் கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது. அதாவது 34,500 சி அங்கே இருக்கிற ப்ரைஸை நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து விலை அதிகமாக இருக்கும். இந்த இறங்குற மதிப்பு இல்லை, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோட இந்த மணி இருக்குங்களா, இதை வேல்யூ டவுன் ஆகிற மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ரொம்ப ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இந்த சைடு வேஸில் போனால் கூட இந்த ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு லைட்டாக கம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இன்னும் கம்மியாக இருக்காது. ஓகே, அதனால தான் இந்த ஆப்ஷன் பை பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் பையர்ஸு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மணின்னு சொல்லுவாங்க. இந்த மணி ஐடிஎம், இந்த மணியை செலக்ட் பண்ணி ட்ரேடிங் எடுப்பாங்க. நல்லா கவனிச்சிங்க, ஆப்ஷன் பையர்ஸ் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ், அனுபவமும் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மணியை சூஸ் பண்ணி இதில் ட்ரேட் எடுப்பாங்க. ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு இந்த டெல்டா காமா தீட்டா வேல்யூ டவுன் ஆகுதுங்களா, ஆப்ஷன் கிரீக் சொன்னால ப்ரைஸ் கம்மியாக டைம் டிகே வேல்யூ இருக்குதுங்களா, இந்த வேல்யூ வந்து இந்த பெனிஃபிட் எடுத்துக்குவாங்க. ஸோ ரிஸ்க் வந்து அதிகமான அமௌண்ட்டு தான் இருந்தாலும் இந்த ப்ரைஸில் ட்ரேடு எடுப்பாங்க, வாங்கி விற்கிற வியாபாரத்தை இதில் பண்ணுவாங்க. இது ஆப்ஷன் பையர்ஸோடைய கதை ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் சேலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 70% வந்து அவங்க வின்னிங்கான சான்ஸ் இருக்குது. 70% ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 10 ட்ரேட் எடுத்தாங்க அப்படின்னா 7 ட்ரேட் வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையும். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் எடுங்க எல்லாத்தையும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாத்தையும் வந்து அப்படியே ரிவர்ஸில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ டைம் டிகே வேல்யூ அவங்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது நீங்கள் பை பண்ண இடத்துல அவங்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேல் பண்ண சொல்லி என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் சேலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் த மணி சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ரொம்ப சீக்கிரமாக கம்மியாகுது. அவுட் ஆஃப் த மணியை சேல் பண்ணுவாங்க. ஒரு 100ன்னு சொன்னேன் இல்லைங்களா, நான் இதை சேல் பண்ணுவாங்க. ஒரு சில வந்து அட் த மணி கூட சேல் பண்ணுவாங்க. அதாவது 200 சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸாம்பிள் சொன்னது 200 100 எக்ஸாம்பிள். அட் த மணியும் அவுட் ஆஃப் த மணியும் ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் ரொம்ப சீக்கிரமாக டவுன் ஆகும். ஓகேங்களா. சப்போஸ் அவங்க கேல்குலேஷன் எதிராக செயல்பட்டுட்டா கூட அவங்க நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் கட் பண்ணிவிட்டு பொசிஷன் வெளியே வந்துடுவாங்க. ஒரு ப்ரைஸ் வந்து தெரியாமல் எடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ் கட் ஆகிட்டு மேலே வர சொல்ல அவங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. இதே நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸஸ் அதிகமாக இடத்துல வெளியே வரணுமா இருக்கும். ஆப்ஷன் சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ண சொல்ல வந்து என்னென்னா உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் ஒரு சில டைமில் வெளியே வர சூழ்நிலை வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே வீடியோவில் கவர் பண்ணிவிட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததால் லைக் பண்ணுங்கள். கண்டினியூஷன் முடிஞ்சால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இதனோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் பொறுத்து நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.